தேசிய அளவிலான ஏரோஸ்கேட்டோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் முதலிடம். தேசிய அளவிலான ஏரோஸ்கேட்டோபால் சாம்பியன்ஷிப் போட்டி முதல் முறையாக தமிழ்நாடு கொங்குநாடு பொறியியல் கல்லூரியில் ஜனவரி 20, 21 2 நாட்கள் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டிகள், ஏரோஸ்கேட்டோபால், ஸ்பீட் வாக், ஸ்பீட் 1 மினிட் ரேஸ், ஜிக்ஜாக், தடை ஓட்டம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியினை சிறப்பு விருந்தினர் டாக்டர் பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கேரளா, பாண்டிச்சேரி, கோவா மற்றும் பல மாநிலங்களிலிருந்து சிறந்த முறையில் வீரர் வீராங்கனைகள் தங்கள் திறமைகளோடு 600க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர்கள் பங்கேற்று விளையாடினார்கள். ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டியானது 6 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் அண்டர் 8 வயதினர் பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் முதலிடமும், அண்டர் 10 வயதினர் பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் முதலிடமும், அண்டர் 12 வயதினர் பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் முதலிடமும், அண்டர் 14 வயதினர் பிரிவில் பெண்கள் முதலிடமும், அண்டர் 18 வயதினர் பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் முதலிடமும், 18 வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் முதலிடமும் என புள்ளிகள் அதிகம் பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றனர். விளையாட்டுப் போட்டியில் முதல் 4 இடத்தை பெற்ற சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஏரோஸ்கேட்டோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேத்தன் பகவத், மார்க் ஸ்வமி முன்னிலையில் தமிழ்நாடு தலைவர் ராகேஷ் என் சுப்பிரமணியன், செயலாளர் பிரவீன் ஜான்சன், பொருளாளர் தங்கமுருகன் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் சிறப்பு விருந்தினராக அசீம், குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு, தமிழ்நாடு காவல்துறை, டோலிஃபால் உடல் இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மற்றும் மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவித்தனர்.